வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். இப்ப இந்த கல்லெல்லாம் எப்படி வச்சு ஆலயத்தை கட்டியிருக்கிறாராம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால், இப்போ ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரே கல்லில் வச்சு என்ன செஞ்சிட முடியாது, கட்டிட முடியாது. நிறைய கற்களை வாங்கி ஒன்று மேல ஒன்று வச்சு தான் கட்டுவாங்க. அப்படி மொத்த பேரும் சேர்ந்து கட்டப்பட்டா தான் ஒரு ஆலயமாகிய மாளிகை உருவாகும். அல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இங்கேயும் அதே தான் வசனம். அதாவது ஒரே ஆவியானவர் தான். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்றாரு. சாலமோன் கட்டின ஆலயமாகிய மாளிகை, அந்த ஆலயமாகிய மாளிகை கட்டப்படும் பொழுது அது அஸ்திவாரம் போடப்பட்டது. எங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது? ஆகாது என்று தள்ள கட்ட ஒரு மூளைக்கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஆனால் கட்டப்படுகிற அந்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது என்றால், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்படுகிறது. இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆலயம் என்பது நீங்களும் நானும். ஆனால் நாம் மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் சேர்ந்தது தான் ஒரு ஆலயம். நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படிதான் இணைச்சு வச்சிருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது, இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஆலயத்தை கர்த்தருக்குரிய மாளிகையா எழும்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான இருக்குல்ல, இந்த கான்செப்ட் இருந்தாதான் அது ஆலயம். இல்லைன்னா அது ஆலயமே கிடையாது. இப்போ வெளியே ஒரு செங்கல் இருந்துச்சு, லோடு இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா செங்கலையும் எடுத்து சேர்த்து வச்சு கட்டினா தானே அது ரூமு, இல்லைன்னா செங்கல் தானே அதுக்கு பேரு. அப்ப நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாதான் அதுக்கு பேரு ஆலயம். இல்லைன்னா அதுக்கு பேர் ஆலயமே கிடையாது. இல்ல, இங்க என்ன இருக்குன்னா, அத்தனை பேரும் தனித்தனி செங்கலா இருக்கிறவங்க தனித்தனி ஆலயமா ஆகணும்னு பாக்குறோம். நாம் அத்தனை பேரும் தனித்தனி ஆலயமா பார்க்கிறோம். அத வேதம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் அங்கே எழுப்புதல் வந்தது. ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் ஒரு ஆலயம் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் சர்ச். ஆனா இங்க ஒன்னஸ், அதுதான் பிசாசுடைய மிக பெரிய தந்திரம். பெரிய தந்திரத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசைவாய் கட்டப்படுகிற சுபாவம் இருக்குல்ல, அதை தூக்கிடுறான். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாருமே எத்தனை பேர் இசைவாய் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 செங்கலை மட்டும் பக்கத்துல வச்சுட்டா கட்டடம் எழும்பாது. கட்டடத்தை எடுத்து செங்கலை வச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கட்டடம் எழும்பாது. 2 செங்கலுக்கு நடுவில் என்ன வைக்கணும்? கொஞ்சம் சிமெண்ட் வைக்கணும். அப்போ நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் பூசப்பட்டதுன்னு இருக்கும். 2த்துக்கு நடுவில் என்ன பண்ணாங்களா? கீழ் பூசினாங்க அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு பாபிலோன் கோபுரம் கட்டும் போது 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, செங்கலுக்கு பதிலாக சாந்தும், கல்லுக்கு பதிலாக செங்கலும், நிலக்கீலுக்கு பதிலாக சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் இருந்தது அப்படின்னு இருக்கும் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில். அப்ப அந்த 2 கல்லுக்கு நடுவுல 2ஐயும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை. அதுதான் இசைவாய் கட்டப்படுதல். அப்ப நாம அத்தனை பேரும் ஆலயமாக இருக்கிறோம் என்றால், அத்தனை பேரும் கற்களாக இருக்கிறோம் என்றால், ஒரு ஆலயமாக மாற வேண்டுமானால் 2 பேருக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு இசைவை உருவாக்கி இருப்பார். அத்தனை பேரும் சேர்ந்தால் தான் ஒரு சர்ச். இல்லை என்றால் ஆலயம் உருவாகாது. ஆனால் இன்னைக்கு சர்ச்சோடைய நிலைமை என்ன? சர்ச்சுக்கு இணைப்பு கிடையாது. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சே போச்சு இல்லையா? ஆமா தானே? சர்ச்சுக்கு என்ன கிடையாது, இப்போ ஒத்துமை கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், யார் பரலோகத்துக்கு போவான்னு நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யார் போக மாட்டான்னு நமக்கு தெரியும். யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்போ நீங்க ஆர்சி காரங்க போவாங்களான்னு கேட்டு பாருங்க, நீங்களும் கன்ஃபார்மா சொல்லுவீங்க போக மாட்டாங்க. அப்படித்தானே சொல்றீங்க? அவங்க சிலை வழிபாடு உள்ளவர்கள், அவர்கள் போக மாட்டார்கள். அங்கிருந்து தான் ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸை கூப்பிட்டு வந்தார் ஆண்டவர். அதானே உண்மை தானே? அங்கேயும் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் இருந்திருக்கிறார் தானே? ஆமா தானே? அப்புறம் நம்ம இப்ப சொல்லுவோம், சிஎஸ்ஐ காரங்க போவாங்களா? அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்தாவியை நிராகரிக்கிறார்கள், குழந்தை ஞானசானம் கொடுக்கிறார்கள், அவர்கள் போக மாட்டார்கள். இப்ப பாருங்க, அவங்க அத்தனை பேரும் தொட்டி கட்டி ஞானசானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டர் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காரு. நான் உள்ள போய் கேட்டேன், என்ன பாஸ்டர் அந்நிய பாஷைலாம் பேசுறீங்க? நான் அபிஷேகம் மட்டும் 4 வருஷம் ஆச்சுன்னாரு. இப்ப நம்மால தான் பின்னாடி இருக்கான். இப்ப நம்மளை கேட்டா அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான். அப்புறம் சிபிஎம் காரங்களை கேட்டு பாருங்க, நம்ம போக மாட்டோம்ன்றவாங்க.
அவர்களுக்குள்ளே உலகம் இருக்கிறது. அவர்கள் மூக்கு கீழே உலகம் இருக்கிறது, காது கீழே உலகம் இருக்கிறது. என்ன உலகம்? மூக்கு கீழே மீசை இருக்கு, அது ஒரு உலகம். காதில் ஒரு கம்மல் இருக்கு, அது ஒரு உலகம். இன்னைக்கு யார் போக மாட்டாங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். நம்ம போவோமான்னு கேட்டு பாருங்க. நீங்கள் இப்போ ஆண்டவர் வந்தா போவீங்களா? கர்த்தரே அறிவார். ஏன்? அவனுக்கு தெரியாது, அவன் போக மாட்டான்னு அவனுக்கு தெரியும் நல்லா. அதனால உடனே என்ன சொல்லிடுறது? கர்த்தரே அறிவார். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்ன? எவன் போவான்னு தெரியாது, ஆனா யார் போக மாட்டான்னு மட்டும் தெரியும். இப்படி இருக்கிற இது ஒவ்வொரு சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிறது. இங்க எங்க இசைவாய் வர்றது? யோசிச்சு பாருங்க. அங்க அன்னைக்கு 120 பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. எத்தனை மொழிக்காரன் வந்திருந்தான்? எத்தனை மொழிக்காரன் வந்திருந்தான்? அத்தனை பேரை சேர்ந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டான்ல. அத்தனை பேரை ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டான்ல. இன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புறஜாதியார்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னஸ் கூட எங்க இல்ல, சபைகளுக்குள்ள இல்ல. பாபேல் கோபுரத்தை கட்டுறான், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறான் இல்ல. ஆண்டவரே பார்க்கிறார், என்னடா இவ்வளவு ஒன்னஸா இருக்கீங்க, இவனுங்க ஒன்னஸை கெடுத்தா தான் பாபேல் கோபுரம் கட்டுறதே நிறுத்த முடியும்னு கர்த்தரே பாஷையை என்ன பண்ணிட்டாரு? தாறுமாறு ஆக்கிட்டாரு. அவன் பூமி எங்க செதறி போயிட்டான். இப்ப செதறி போன நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரே அந்நிய பாஷைக்குள்ள இணைச்சு ஆவியில நிரப்புனா இங்க நம்மால செதறி போயிட்டு இருக்கான். கேட்டா சொல்றான், சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆளாளுக்கு ஒரு கல்லும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. செங்கலை வச்சுட்டு சாந்து பூசலாம், திரும்பி பார்த்தா கல் இப்படி திரும்பி இருக்கு. கற்றா பரிசுத்தாவினர் கொத்தனாருக்கு டவுட்டா இருக்கு, நம்ம இப்படித்தானே கல்லை வச்சோம், ஏன் இந்த கல் இங்க இல்ல? யோசிச்சு பாருங்க. சபையில உட்காரும் போதே வரும்போதே சேர்ல பஸ்ல இடம் முடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டர் பக்கத்துல தான் இந்த சிஸ்டர் உட்காருவாங்க. பைபிள்ல போட்டு வச்சிருப்பாங்க. வேற சிஸ்டர் வந்தா சொல்லுவாங்க ஆள் வருது. ஏன்? அந்த சிஸ்டர் உட்காந்து கேட்டா என்ன? வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, செய்தி கேட்டா மாதிரியே இல்ல. உட்காந்துருக்கிறதுக்கு செய்தி கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க உட்காந்து செய்தி தானே கேட்க போறீங்க, ஏன் அவங்கள பாக்குறீங்க பக்கத்துல உட்காந்து? இன்னைக்கு சபைகளுக்குள்ள அவ்வளவு பிரிவினை, பாகுபாடு, எல்லா விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கு. நீங்க வேணா இல்லைன்னு ஒரு பொய் சொல்லிக்கோங்க, உண்மை இதுதான். அத்தனை விதமான பாகுபாடு இருக்கு. படிப்பு பாகுபாடு இருக்கு, இங்க வேலை பார்க்கறதுல பாகுபாடு இருக்கு, சம்பள பாகுபாடு இருக்கு, ஜாதி பாகுபாடு இருக்கு, மொழி பாகுபாடு இருக்கு, மாவட்ட பாகுபாடு இருக்கு. நீங்க நாகர்கோவில் எங்க நாகர்கோவில்? நீங்க மதுரையா? நான் சொல்றது உண்மை, இல்லைன்னு சொல்லி நீங்க வேணா சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். நாகர்கோயில்னா தேன் ஒழிகிறோம் இமிடியேட்டா. கன்னியாகுமரினா அதுக்கு மேல பண வெள்ளத்தையும் போட்டுருவாங்க. அப்படியே அப்படியே ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. வெறும் நாகர்கோயில் கன்னியாகுமரி சொல்ல தப்பா எடுத்துக்க போறியா? ஒவ்வொரு ஊருக்கு அங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அப்படி இருக்கு. அப்படியே குரூப்பிசம். இந்த வேலூர்காரங்கள்லாம் ஒன்னா உட்காந்து எல்லாம் சிஎம்சியில முடிச்சது சொல்றாங்க. நான் சொல்றது இங்கே தான் சொல்றேன். கல்ஃபில் வேலூர்காரங்கள்லாம் ஒன்னா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களாம் சிஎம்சியில முடிச்சவங்க, இவங்க எல்லாம் திருவனந்தபுரத்தில் முடிச்சவங்க. ஆனா வாசிக்கும் போது நாம் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை. ஆனா நாகர்கோயில்காரனும் வேலூர்காரனும் அங்க இருப்பாங்க. அப்புறம் உங்களை வச்சு இசைவாய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆலயத்தை எங்க கட்டி எழுப்புறது? ஒன்றாய் ஒருமனப்பட்டு ஆராதிக்கணும் அப்படின்னு போது பக்கத்தில் பார்க்குறியா, ஆள் சரியில்லைன்னா ஆராதிக்கவே மாட்டேங்கிறியா? புதுசாக யாராவது வந்தால் ஆராதனையே வர மாட்டேங்குது. எல்லா விதமான பாகுபாடும் இங்கே இருக்குல்ல. இப்போ நம்ம எல்லாம் ஒன்னாயி, அப்புறம் சபைகள்லாம் ஒன்னாயி, இத்தனை பேர் ஒன்னானா தான் எழுப்புதல் வருமா? இங்கே இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே ராங் டாக்டரின் என்னன்னா, கூட்டம் வந்துருச்சுன்னா எழுப்புதல் வந்துருச்சுன்னு எவரும் சொல்லி வச்சிருக்கான். சரியான எழுப்புதலுங்க. இன்னைக்கு 2000 பேர் வந்துட்டான் போயிட்டான், வந்துச்சு எழுப்புதல், போயிருச்சு. அதுக்கு பேர் எழுப்புதல் யார் சொன்னா? 120 பேரை 3.5 வருஷமா இயேசுநாதர் உருவாக்கிக்கிட்டே வர்றாரு. முந்தின நாள் நைட் வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு மனம் வரல. இவர் ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நாளைக்கு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை அடிப்பார்கள். இவன் சீரியஸா கேட்கிறான், அவரு நாளைக்கு அடிக்கப்பட போறாங்களாமே. ஆமா, அப்ப அடுத்து யாரு? அவர் யோசிக்கிறாரு, என்ன அடிக்க போறாங்க, அது இருக்கட்டும், அடுத்து யாரு? நீ பெரியவன், நீயே வருவேன், நானா வருவேன், வயசுல பெரியவன் நான் தான் சொல்றான் பேதுரு. இவன் சொல்றான், நான் மார்பல சாஞ்சிருந்தவன் நான் தாங்கிறான். பிரச்சனை இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு மனம் வரவே இல்லை 3.5 வருஷமா. அவரும் உருவாக்கி பார்க்கிறாரு. கடைசியில இவங்களுக்கு ஒரு மணி எங்க வந்துச்சு தெரியுமா? ஒரு மணி எங்க வருது பாருங்க. இயேசுநாதர் மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா இவனுக்கு தெரியாது. பேதுரு ஏஞ்சி சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். அத்தனை பேரும் சொன்னா பாருங்க, நாங்களும் வருகிறோம். எங்க ஒரு மனம் வருது? பின்மாற்றத்தில் ஒன்பன வருது. இப்ப
இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு கூடையில மிச்சமானதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, அவன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப சாப்பாடு அவரே சொல்லிட்டாரு முன்னாடி, மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்படுவார், மணவாளன் இருப்பாரு, எடுத்துக்கொள்ளப்படுவார், அன்னைக்கு இவெல்லாம் உபவாசம் இருப்பான், அன்னைக்கு சாப்பாட்டு தண்ணிக்கு கஷ்டம் வரும், திருந்திடுவான்னு முடிவு பண்ணிட்டாரு. கரெக்டா திருந்திட்டான், அங்கே திருந்திட்டான். 40வது நாள் முடிஞ்சு போச்சு கதை. இப்ப 50வது நாள் யோசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல திருப்பி திருப்பி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வருகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு வருகையில், சாலமோன் மண்டபத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த ஒருமனங்கிற வேர்டு ஏன் வருது? ஒருமனம் இல்லாமல் ரிவைவல் என்பது கிடையவே கிடையாது. ஒருமனம் இல்லாமல் சர்ச் என்பதே கிடையாது. முதல்ல சர்ச்சினாலே ஒருமனம் இருந்தாதான் சர்ச். ஏதோ இங்க வரோம், நாங்க பஹ்ரைன் போனோம், அங்க ஒரு சர்ச் இருந்துச்சு, இந்த மாதிரி நாங்க அங்க ஆராதிச்சோம், நல்லா இருந்துச்சு ஆராதனை, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செங்கலை உருவிருங்க, இந்த இடத்துல ஒரு செங்கலை உருவிருங்க, உள்ள பூச்சி வருமா வராதா? உள்ள பாம்பு கூட வருமா வராதா? எல்லாம் உள்ள வரும். ஒரு செங்கல் வீக்கானா, இங்க ஒரு விசுவாசி வராட்டி எத்தனை பேர் நம்ம வீக்கா ஃபீல் பண்றோம்? எனக்கு அப்பவே தெரியும் அது போயிருன்னு சொல்லி. தீர்க்கதரிசி உட்காந்துருக்கும் உள்ள, அது போனதுக்கே இதான் காரணமா இருக்கும். அது தீர்க்க தரிசனம்லாம் இல்ல, போனதுக்கே இதான் காரணமா இருக்கும். நல்ல சில விசுவாசி எல்லாம் சொல்றாங்க, ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சர்ச்சில் அலோ பண்றாரு? ஏன் சர்ச்சில் யார மாதிரி அலோ பண்றது? அவங்கள பாருங்க, அது ஆளே சரியில்லை, அதை கொண்டு வந்து பாட விடுறாரு. ஏங்க சர்ச்சில் யார் இருப்பா நீங்க நினைக்கிறீங்க? சர்ச்சில் யார் இருப்பா? வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேரு சர்ச்சா? வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேரு பரலோகம். வெறும் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? பரலோகம். பரலோகத்துக்கு போவதற்கு ஆட்களை ரெடி பண்ற இடத்துக்கு பேர் தான் சர்ச். இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, என்னங்க அந்த மெக்கானிக் ஷாப்ல எல்லா வண்டியும் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல உங்க பாஷையில சொல்லணும்னா, என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் பேஷண்டா இருக்காங்க, உள்ள போனா எல்லா பேஷண்டா இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் இது? அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பா. சரி பண்றதுக்கு தானே அவனை கொண்டாந்து இருக்கிறோம். அப்ப சர்ச்சுங்கிறது என்ன இடம்? பாவிகளை சரி பண்ற இடம் தானே. அப்ப இங்க இருக்கிறவன பாவி பாவி நீங்க சொன்னா, நீங்க தான் பெரும்பாவி. இருக்கிறதுல பெரும்பாவி கூட இல்ல, கொடும்பாவி. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் உருப்பட மாட்டான், இவன் உருப்பட மாட்டான். எனக்கு அந்த சிஸ்டருடைய பார்வையே பிடிக்கல, நீ திரும்பிக்க, அவ்வளவுதானே. ஏன் அந்த அம்மாவை பாக்குற? சபையில யாரை பார்க்க வந்தான்? இயேசுநாதர் தானே பார்க்க வந்தான். இங்க உட்காந்து எதுக்கு வேடிக்கை பாக்குறிய? அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, அவங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். வராதிங்க, லாஸ் உங்களுக்கு தானே. லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தானே. எதுக்கு வேணா எடுத்துக்கோங்க, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இவன் ஆவி சரியில்லாதவன். மனுஷனோட பிரச்சனை பண்ணிட்டு நீ ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேன்? உனக்கும் தேவனுக்கும் பிரச்சனை தான் தானே சர்ச்சுக்கு வராம இருக்கணும். மனுஷன் கூட பிரச்சனை பண்ணிட்டு எதுக்கு சர்ச்சுக்கு வராம இருப்பிய? அதனால யாருக்கு நஷ்டம்? நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த டீச்சர் பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பையன் சொன்னா ஓகே சொல்லிடுவீங்களா? டீச்சரை மாத்திர வரைக்கும் நீ போகாதடா. நல்ல டீச்சரா இருந்தா நம்ம போவோம். அப்பா சொன்னார்னா அம்மா என்ன சொல்லும்? நல்ல டீச்சர் நீ ஏன் சொல்றேன்னு கேட்குமா கேட்காதா? டீச்சர்கிட்ட பிரச்சனை ஸ்கூலுக்கு போகாம இருப்போமா? இன்னைக்கு எங்க நடக்குது? பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களோட கேரக்டர் சரியில்லை, அந்த ஆளை பார்த்தாலே சரியில்லை. இங்க நம்ம யாருமே சரி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. we are not perfect here. this is a place to make perfection. நம்மளை சரி பண்ணுகிற இடம் திருச்சபை. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, இங்க வந்துட்டு அடுத்தவனை பார்க்காதீங்க. அந்த ஆள் எப்படி இருக்கா, இந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆள் சரியில்லைன்னு தோணுதா, அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் சர்ச் இல்லையா? கல்லு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்துல சாந்து வச்சு பூசி அதை ரெடி பண்ண தானே பார்க்கணும். இப்போ உடனே அந்த கல்லை தூக்கிட்டு வேற கல்லை வைங்க. எத்தனை கல்லை மாத்துவீங்க? எத்தனை விசுவாசியை மாத்துவீங்க? சர்ச் என்பது உருவாக்குகிற இடம். இங்கே உருவாக்க வருகிறவர்கள் பிரச்சனையோடு தான் இருப்பார்கள். nobody is perfect here. இன்னும் சொல்றேன், ஒரு படி மேல போய் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஊழியக்காரர்கள் நாங்களுமே பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. நாங்களும் உங்களை போல பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக வந்திருக்கிறவர்கள். என்ன, எங்களை கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்ததுனால எங்களை டீச்சர் மாதிரி வச்சிருக்கிறாரு. நாங்க எங்களுக்கு கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஒரு கூட்டம் இருக்கு அப்படி சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு. இந்த ஒரு மனம் இல்லாத வரைக்கும் சபைக்குள்ள எந்த மாற்றமும் வராது, சபைக்குள்ள எந்த எழுப்புதலும் வராது. நீங்க தனிப்பட்ட முறையில் நான் என் குடும்பம் என் ஆசீர்வாதம் அப்படின்னு இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் வர வேண்டுமானால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இசைவாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் இங்க எழுப்புதல் வரும், இல்லைன்னா வராது. நிறைய பேருடைய பிரச்சனை இப்ப இங்க அதுதான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆள் மேல உங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தவொன்னே பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு அவரை நேசிக்க தொடங்கிருங்க.
யாரை பிடிக்கலையோ அவரை நேசிக்க தொடங்கிருங்க. அவர்கிட்ட போய் பேசுங்க, அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட பழகிருங்க. ஏன் தெரியுமா? இந்த கோபம் ஒரு நாள் கசப்பாய் மாறிடுச்சுன்னா உங்க ஒருத்தரால ஒரு செத்த ஈ மொத்த பரிமளக்காரனையும் தைலத்தையும் நாடி போக பண்ணும். சபைக்குள்ள அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பிறம் பேசி 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 இப்ப சபையை பத்தின விஷயங்கள் வெளியே தேவையில்லாம போயிட்டு இருக்கும். அந்த சபையில அப்படியா, இந்த சபையில இப்படியா பேசுறது யாரா இருக்கும்? சபைக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே போய் பேசுறது யாரா இருக்கும்? விசுவாசி தானே இருக்கும். இந்த தூத்தி திரிகிறது யாருடைய வேலை? குற்றம் சுமத்துறது யாருடைய வேலை? பைபிள் எடுத்துக்கோங்க, யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இங்க வந்து நிர்வாணத்தை மறைப்பது தான் சேமுடைய வேலை. நிர்வாணத்தை கொண்டு போய் அறிவிக்கிறது காமுடைய வேலை. அவன் சந்ததி சபிக்கப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசி ஒரு வேலை விழுந்து போனவனா இருந்தா, இன்னும் சொல்ற ஒரு படி மேல போய், சபை என்பது விழுந்தவனை தூக்குகிற இடம். அதுக்கு தான் சர்ச்சை வச்சிருக்கிறார். சர்ச் வேற எதுக்கான இடமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே விழுந்து போனவன் தூக்கிறதுக்கு தானே வந்தாரு. நீங்க பர்ஃபெக்டா எதிர்பார்த்தா எப்படி? இங்க பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கான இடம். பக்கத்தில் இருக்கிறவங்க முன்ன பின்ன தான் இருப்பான். ஒரு 20-25 வயசு பையன் ஒரு நாள் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டான். விரும்பின பிறகு ஒரு 2-3 ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் பிரதர், அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான், உடனே அவனை சாக் பண்ணுங்க, எல்லாத்துலேயும் தூக்குங்க, அவனை இனிமேட்டு எங்கேயும் வரக்கூடாது சொல்லுங்கன்னு. நான் கேட்டேன், 25 வயசுல அவன் வேற என்ன பண்ணுவான்னு நினைச்சிங்கன்னு. அவன் 20 வயசுல வேற என்ன பண்ணுவான்? ராக்கெட்டை கண்டுபிடிப்பான். அவனால் முடிஞ்சதை செஞ்சுவிட்டான். தப்பு தான், யாரும் இல்லைன்னா நம்ம என்ன அதெல்லாம் ஒத்துக்குவா செய்யறோம்? உடனே அவனை கார்னர் பண்ணி தூக்கிடுங்க. இனிமேட்டு அவன் அடுத்து இங்க சர்ச்சில் இருந்து அவனை ரிமூவ் பண்ணீங்கன்னா அடுத்து அவன் எங்க போவான்? நேரா சினிமா தியேட்டருக்கு போவான், இல்லைன்னா குடிக்கிற இடத்துக்கு போவான், இல்ல பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுவான். ஆத்மா காணாம போயிடும். நீங்க கூட்டிட்டு வாங்க, ஊழியத்தில் வேணா அப்புறம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிருங்க. ஆனால் அவன் சபையை விட்டு போகாமல் அவனை மீண்டும் காணாமல் போன ஆட்டை தேடுவது நம்முடைய வேலை, உருவாக்குவது நம்முடைய வேலை. உடனே அவனை ஒதுக்கிடுங்க. அவனை சர்ச்சுக்குள்ளேயே விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? அவனை யூதாஸ் காரியத்தை, அவன் யூதாஸ் காரியத்தையே ஆண்டவர் அன்பா அனுப்பி வச்சுட்டாரு. நீ செய்வதை துரிதமாய் செய்யு. நீங்க யூதாஸ் காரியத்தை கொண்டு முடிச்சு தான் மறுவேலையே பார்ப்பீங்க. நல்ல வேலை உங்ககிட்ட எல்லாம் யூதாஸ் காரியத்தை கிடைக்கல. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். யூதாஸ் காரியத்தை மட்டும் நம்ம கிட்ட தெரிஞ்சிருந்தா ஆண்டவரே நானான்னு கேட்டு கடைசியில யூதாஸை கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டு கொண்டு போட்டிருப்பீங்க. ரட்சிப்பே வந்திருக்காது உலகத்துக்கு உங்களால. உங்களை சொல்லலை, நீங்க தங்கம். பொதுவாக சொல்றேன், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவன் உருப்படாதவன், இவன் உருப்படாதவன், அவன் கெட்டு போனவன், இவன் கெட்டு போனவன், அவ பார்வை சரியில்லை, இவ பார்வை சரியில்லை, நீ சரியில்லை, அவ்வளவுதான். நீங்கள் ஒருவருத்தரும் நாம் ஒருவருத்தரும் சரியாக இருந்தோமானால் சபை சரியாக இருக்கும். நாம் அத்தனை பேரும் இசைவாய் கட்டப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்திய 24:2 வாசிங்க பார்ப்போம். மத்திய 24:2 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஏன் 2வது ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்ட. காரணம் என்ன? ஆலயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் வந்துடுச்சு. உள்ளே வந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த கல் என்ன செய்ய வேண்டாம். நீங்க ஆகாய 2:5 வாசிச்சீங்கல்ல, அந்த ஆலயத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. அது 2வது ஆலயம், செருபாபேல் கட்டின ஆலயம். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டதாம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்பட்டது. அதே ஆலயத்தை பார்த்து கர்த்தர் திருப்பி சொல்றாரு மத்திய 24:2, சேம் ஆலயம் தான், செருபாபேல் கட்டின ஆலயம். அது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டது. என்ன ரீசன்? பொறுத்து பார்க்கிறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு. அப்புறம் இயேசுநாதர் வந்து பார்க்கிறார் மத்திய 24 வந்து 21 பார்க்கிறாரு. உள்ளே வரும்போது கல்லர் கொகை, காசுக்காரர், புறா விற்கிறவர், எல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஒன்னொன்னா சேர்த்து கட்டினோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன்? ஒன்னொன்னாக இடிச்சுடுவேன். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டு போகும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய சபைகள் ஏன் இடிக்கப்பட்டு போகுது? ஜனங்களுக்குள்ள ஒன்னஸ் இல்லாதது, ஜனங்களுக்குள்ள ஒருமனம் இல்லை. சபைக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அதை ஒருமித்து சந்திக்கணும், அதை ஒருமித்து நாம ஃபேஸ் பண்ணணும். அப்படி நாம அப்படி ஃபேஸ் பண்ணாதனுடைய விளைவு என்ன? சர்ச்சு அப்படியே. அதான் நான் எப்பவும் சொல்வேன், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, ஆர்சி சர்ச்சு உடஞ்சி ஒரு ஆர்சி சர்ச்சு உருவானதை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆர்சி சர்ச்சு உடஞ்சி அங்க இருக்கிற ஃபாதர் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இன்னொரு ஆர்சி சர்ச்சு உருவாக்குனாருன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு உடஞ்சி அங்க இருக்கிற ரெவரண்ட் இன்னொரு சிஎஸ்ஐ சர்ச்சு உருவாக்குனாருன்னு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை தானே. ஒரு பெந்தகோஸ்தே சபை உடையாம பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது?
பெந்தகோஸ்தே சர்ச்சு உடையாம நீங்க பார்த்திருக்கீங்களா? உடஞ்சு 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 உருவாக்கிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? ஏன் அவங்க மட்டும் உடையவே மாட்டேங்கிறாங்க? இது ஏன் உடஞ்சிக்கிட்டே இருக்குது? காரணம் என்ன? நான் ஸ்பிரிச்சுவலி போல, நான் வெளியரங்கமாவே கேட்கிறேன். இங்க அந்த அளவுக்கு என்ன கிடையாது, ஒரு ஒர்னஸ் கிடையாது. அவனுக்கு அந்த கட்டடத்து மேல இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, வைராக்கியம் கூட எதுல இல்லை, இங்க ஸ்பிரிச்சுவலி இல்ல. நம்ம ஒன்னா இருக்கணும், ஆராதிக்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்க கொஞ்சம் ஆயிட்டோம் உடனே கொஞ்சம் திட்டி பாருங்க. அதான் நான் சொல்வேன், பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற பெரிய கிருபை என்னன்னா, எவனையாவது திட்டினீங்கன்னா பாஸ்ட் ஆயிடுறான். இது ஒரு பெரிய கிருபை. நீங்க யாரையா திட்டி பாருங்க, ஒரு வாரம் போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கும், அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் பாஸ்ட் ஆயிடுவார். எங்க ஆவாரு? எதிரிலே ஆவார். யார் வருவா? இங்க இருந்தே 10 பேர் வருவாங்க. அதான் இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையினுடைய பிரச்சனை. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகன்றது அதான் காரணம். ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவமும் இல்லை. குற்றத்தை சொன்னா பொறுக்கிற மனப்பக்குவமும் இல்லை. அடுத்தவனை குற்றப்படுத்தி 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 இன்னைக்கு சபை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒன்னஸே இல்லை சபைக்குள்ள. ஒன்னஸ் இல்லாத இடத்துல எப்படி ஆவியானவர் வருவார்? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருந்தா வருவேன்னார். ஒரு மனப்பட்டு கூடி வரும்பொழுது இங்க 2 பேர் 3 பேர் கூடிதான் வரோம். ஒரு மனம் இருக்குதா? அவங்க ஏதோ ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டான், உடனே ஆராதிக்கும் போது நல்ல சம்பளம். அது போட்டா தான் என்ன, ஏதோ அந்த அம்மா ஆசையில் ஒரு நல்ல புடவையோ போட்டுருச்சு. இவனுக்கு என்ன தெரியுமில்ல, சில ஆட்களுக்கு ஒரு யூதா ஸ்பிரிட் இருக்கு. என்ன ஸ்பிரிட்டு? அந்த அம்மா கொண்டு வந்து தைலத்தை கொண்டு வந்து பாத்திரத்தில் உடச்சிப்பிடுச்சு. உடச்ச உடனே இவன் சொல்றான், 300 வெள்ளி பணம் போகும், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் சொல்லும், அவன் ஏழைகளை குறித்து கவலைப்படவில்லை, பணப்பையை உடையவனா இருக்கிறபடினாலே, திருடனா இருந்தபடினாலே பணத்தை பத்தி கவலைப்படுறானாமா. அதாவது இவனுக்கு அந்த தைலத்தோடைய வெயிட் தெரிஞ்சிச்சுல, 300 பணம் மதிப்பு தெரியுது இல்ல, அதை உடைச்ச அந்த அம்மாவுடைய அன்பு அவனுக்கு தெரியல. 300 பணத்தை கொண்டு வந்து உடைக்குதுன்னா அந்த அம்மா எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும் இல்லையா? சரி, அந்த அம்மா விட்டுருங்க, உடைக்கிறது யாருக்கு உடைக்குது? இயேசுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு. எத்தனை லட்சம் உடைச்சாலும் அவருக்கு அதை விட மேலானவர். இப்ப இந்த யூதாசுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? இயேசுநாதரோட இதுவும் தெரியாது, உடைக்கிறவங்க அன்பும் தெரியாது. இது நடுவில் உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் பணத்தை. அப்படி ஒன்று உட்காந்துருக்கோம் சர்ச்சுக்குள்ள. இது உட்காந்துக்கிட்டு என்ன செய்யும் தெரியுமா? நடுவில் இது சிமெண்ட் எதோடையும் சேராத கல், நடுவில் லூஸா இருக்கும். அதுல வேற அது பெருமையா சொல்லும், நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், நாமான்னு சர்ச்சுக்கு போவேன், நாமான்னு வருவேன், பின்னாடி உட்காருவேன், கடைசி ஆத்மா சொல்லும் போதே ஏச்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்? நமக்கு எதுக்குங்க? ஒரு பயிலும் அங்க சரி கிடையாது. அந்த ஒரு செங்கல் நடுவில் இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும், எதோடையும் சேராது, 4 பக்கமும் சேராது, ஆனா இருக்கும் செங்கல். பார்த்துருப்பீங்க சில வீட்டில், இப்படி தட்டினோம்னா அந்த செங்கல் மட்டும் தனியா போயிடும். அது சொல்லும், நான் அவங்களோட இருக்க மாட்டேன், கட்டடம் நல்லா தான் இருக்கும், தனியா வந்த செங்கல் சொல்லும், நான் யாரோடையும் சேர மாட்டேன். ஏன்னா யூதா ஸ்பிரிட், அதுக்கு எதை கண்டாலும் பொறாமையா இருக்கும். யாராவது ஒரு வண்டி வாங்கிட்டோம், இப்ப எதுக்கு இவ்வளோ வண்டி எதுக்கு, ஊர்ல இது இருப்பு எனக்கு தெரியாது, ஊர்ல அவன் எந்த இருப்பா இருந்தா என்ன, இங்க வந்து வண்டி வாங்கினா என்ன? இப்ப என்ன நீங்க பாலைவனத்துல ஒட்டகத்திலே போகணுங்கிறீங்களா? ஏன் அவன் நல்லா இருந்தா என்ன? சிலருக்கு அப்படி இருக்கான். பாஸ்டர் ஒரு வண்டி வாங்கிடக்கூடாது, இவரை சொல்ல, பொதுவா சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க போறீங்க. பாஸ்டர் ஒரு வண்டி வாங்கிடக்கூடாது, உடனே நம்ம காணிக்கு தான் இவர் போட்ட காணிக்கையில் அவர் வாங்கிட்டாரு. இதுவே 1/2 தினார் தான் போட்டிருக்கோம், 1/2 பீடி தான் போட்டிருக்கோம், அதையும் போட்டு போட்டு 1/2 பீடி போட்டு எட்டி வேற பார்க்கும். போட்டதை குற்றமா சொல்லல, ஏன் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷம் தானே படணும். அவர் சக சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? அதுவே உங்க மாமா வாங்கினா மச்சான் வாங்கினா சந்தோஷமா இருக்குல்ல. ஏன் சபையில் ஒருத்தர் வாங்கினா கோபம் வருது உங்களுக்கு? அதான் உங்க தாட். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சாலும் சந்தோஷப்படுங்க. அவனுடைய குறைய பார்க்காதீங்க. ஏதோ ஒன்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்க அப்படி உண்மையான மனநிறைவோட நீங்க அவனை சந்தோஷமா பாருங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் பொறாமையா பார்க்காதீங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. எல்லோரும் இசைவாய் கட்டப்பட்டால் தான் ஆலயம் நிற்கும். ஒரு கல் வீக்கானாலும் வீக்கு தான், அது வழியா எது வேணாலும் உள்ளே வரும். அந்த கல் நானாக இருக்கக்கூடாது. எனக்கு கீழே இருக்கிற கல் இருக்குது, அது கிறிஸ்து என்னும் கல். அது வசனம் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்படிதானே பைபிள் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு.
நம்முடைய சகோதரன் காயப்பட்டா நமக்கு வருத்தப்படணும். யுஎஸில் ஒரு தடவை போயிருந்தோம், ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போது சகோதரர்கள்லாம் என்னை சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம். திடீர்னு ஃபோன் வருது. இந்த மாதிரி எங்கள் கூட இருக்கிற சகோதரன் ஒருத்தருடைய மனைவிக்கு வந்து திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் பிளாக் இதாகிடுச்சு, அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க, இமிடியேட் ஆப்ரேஷன் பண்ணணும், இவர் போகிறதுக்கு 1 hour ஆகும். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ளே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சகோதரன் அங்கே போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு பாதி ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட இருந்த சர்ச்சே வந்து நின்றுச்சு பாருங்க. வெளியூரில் இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம். உடனே வந்தாங்க, யார் இன்சூரன்ஸில் கையெழுத்து போட்டாங்க, என்ன பண்ண தெரியாது, ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. சர்ச்சு முழுக்க வந்து அவரோட நிற்கிதாங்க. அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் வரும், ஆனால் அந்த கூட நிற்கும் போது எவ்வளோ பெரிய தெம்பு இருக்கும் இல்லையா? நம்மால் பாருங்க, ஏதாவது ஒன்று நடக்கட்டும், வேணும் நடக்கும் நினைச்சேன், அவனுக்கு அப்படித்தான் நடக்கும். அவனுக்கு நடந்தது நமக்கு நடக்காது என்பது என்ன நிச்சயம்? நாம இன்னைக்கு அவங்கள பார்த்து அப்படி பேசுறோம், நாளைக்கு நமக்கு நடக்காது என்பது என்ன நிச்சயம்? நமக்கு ஆண்டவர் எதுக்கு இந்த மாதிரி ஊர்ல நம்மளை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா, அதுதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கார் போயிட்டே இருக்கும், எவனும் போய் நிற்க மாட்டான். யாராவது போய் நின்றுட்டு கூட கேட்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஊருக்காரன் மட்டும்தான் இறங்கி தட்டு சட்டையை கழட்டி போட்டு உள்ளே இறங்கிடுவாங்க. டிஃபால்ட்டாகவே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. அப்படி ஒரு சுபாவத்தை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்கள விட அதிகமாக சபையில் உள்ளவர்களுக்கு இருக்கணும். ஏன்? அவர்களா முன்ன பின்ன தெரியாதவர்கள், நாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரு ஆலயத்தினுடைய ஜீவ கற்களாக இருக்கிறோம், இசைவாய் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.